ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. இன்னைக்கு நம்ம எல்லாரும் செய்யற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் சரியில்லை, அவனை மாத்தணும், அவனோட கேரக்டர் தான் சரி கிடையாது, அவன் ஒரு விஷயம் செய்யறானா அவன் வந்து தப்பா பண்றான், நம்ம என்ன பண்ணணும்னா அவனை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறான முடிவுகளை பண்றோம் லைஃப்ல. ஆனா நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாரையும் மாத்தவே முடியாது. கரெக்டா? ஒருத்தங்களை நம்ம மாத்தணும்னு நினைச்சோம்னா நம்மளோட டைம் தான் வேஸ்ட். சோ அதுக்கு நாம என்ன பண்ணணும்? மெயினா நம்ம எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட மனசை நம்ம மாத்த முடியும். கரெக்டா? நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட செயல்களை நம்ம மாத்தலாம். அது ரொம்பவே ஈஸி. ஆனா அடுத்தவங்களை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தவறான முடிவு எடுக்கிறோம் பாத்தீங்களா, அது மிகப்பெரிய தவறு. சோ ஃப்ரெண்ட்ஸ், யாரையும் மாத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதா நம்ம சேனலோட நோக்கம். ஆக்சுவலா ஒரு தந்தை, ஓகேவா, மகன், அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகன் கிட்ட சில தவறான கெட்ட பழக்கங்கள் இருக்கு. அதாவது எந்த மாதிரி பழக்கங்கள்னா, மது அருந்துதல், அதாவது புகைப்பிடித்தல், இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் அவங்க கிட்ட தவறா இருக்கு. சோ தந்தை என்ன நினைக்கிறாங்க, நம்மளோட மகன் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான வழியில போறான். சோ என்னைக்குமே நம்ம லைஃப்ல நம்ம உடம்ப கெடுத்துக்கிற அந்த மது, அதே மாதிரி சிகரெட், இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம பண்ணவே கூடாது. அது நமக்கு நம்மளே பண்ற துரோகம், அதுக்கு சமம். கரெக்டா? சோ இந்த விஷயத்த எப்படியாவது நாம சரி பண்ணணும் அப்படிங்கறக்காக அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவங்க கிட்ட சொல்றாரு, பேசுறாரு. ஆனா அத கரெக்டான முறையில அவர் வெளிப்படுத்தல. கோபப்படுறாரு, அவனை கண்டிக்கிறாரு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா மகன் எதுக்குமே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அவன் தலை அசைக்கவே இல்லை. அவனோட கெட்ட பழக்கத்துலதான் அதிகமா போயிட்டே இருக்கான். சரி, ஒரு நாள் தந்தை என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்ட என்ன தவறு இருக்குது அப்படிங்கறத யோசிக்காரு. அவரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வர்றதே கிடையாது. அவரோட கேரக்டர் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுட் சைட், வெளியில அவர் வேற நம்ம எந்த மாதிரி நம்ம ஃபேமிலி கிட்ட நடந்துக்கிறோம் அப்படிங்கறத யோசிக்கிறாரு. சோ நான் தான் சொன்னேன்ல, அவர் வந்து ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது, எந்த விதமான கரெக்டாவும் ஒரு கொடுக்கறதே இல்லை. சோ எப்போ அந்த ஃபேமிலிக்குள்ள அவர் அட்டாச் ஆகி எல்லா விஷயங்களும் அவர் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரிதான் அவங்க பசங்களும் இருப்பாங்க. இவர் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் இவர் பண்றதுனாலதான் அவரு பையன் நிறைய தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறான். கரெக்டா? இப்ப என்ன பண்றாருன்னா, இவரையே மாத்திக்கிறாரு. லைக் கரெக்டா ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி சீரியஸா அவரை சேஞ்ச் பண்றாரு. சோ ஒரு டைம் அவர் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் அவரோட பையனும் தன்னோட கேரக்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறான். சோ அவனும் மாத்த ஆரம்பிக்கிறான். சோ இதுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளால யாரையுமே மாத்த முடியாது. சோ நம்ம ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணா மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்லக்கூட முடியும். கரெக்டா? அதே மாதிரிதான் நம்ம மாறும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் இந்த விஷயம் சரி தப்புன்னு பார்த்து அவங்களும் மாறுவாங்க. அதுதான் நடக்குமே தவிர, நம்ம யாரையும் போயிட்டு நீ செய்ன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு சின்ன மாற்றம் தான் நம்மளை சுத்தி இருக்கிற இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தங்களோட எண்ணத்தையும் சரி, அவங்களோட செயல்கள்ல அவங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைப்பாங்க. கரெக்டா? அந்த விஷயத்த நம்ம போயிட்டு மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்க இந்த மாதிரி அவங்களோட பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதை போய் நம்ம மாத்தணும் ஆசைப்பட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எந்த விஷயத்துல அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு அது மேல விருப்பம் இருக்கு, ஈடுபாடு அதுக்கு எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும்போது நம்ம எந்த விஷயம் எவ்வளவுதான் நம்ம வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் நம்மளால அவங்கள ஒரு சின்ன இடத்துல கூட சேஞ்ச் பண்ணவே முடியாது. வேஸ்ட் தான். ஏன்னா நம்ம திருப்பி அதை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கும். பட் அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு என்னது ஒரு சலிப்பை தான் ஏற்படுத்தும். அது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இதனால என்ன நடக்கும்னா, நம்மளோட டைம் தான் வேஸ்ட். சோ ஒரு விஷயமாவே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களோட நோக்கில நம்ம போயிட்டு அந்த விஷயம் சரியா தப்பா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மளோட சிந்தனைய மாத்திக்கலாம். கரெக்டா? நம்மளோட எண்ணத்தை மாத்திக்கலாம். அது ரொம்பவே ஈஸி.
அவங்க கிட்ட போயிட்டு நம்ம இப்படி பண்றதுனால அவனோட கேரக்டர் தான் சரியில்லை, நீ இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் புரிஞ்சுக்கிற தன்மையில இருக்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. மனசை மாத்துறதுக்காக நிறைய ஒர்க் பண்றோம், நிறைய விஷயங்களை பண்றோம், நம்மளோட டைமை கொடுக்குறோம், எல்லாமே நம்ம செய்யறோம். சரியா? கடைசியில என்ன பண்றோம், நம்மளால மாத்த முடியவே இல்லை அப்படின்னாலும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பயமுறுத்தி நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் மோஸ்டா எங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்மள ஒருத்தங்க பிடிக்கவே இல்லைன்னு சொன்னாலும் கூட நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பயமுறுத்தி ஒரு சிலர் பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவங்க மனசை மாத்தி அதை செஞ்சாலும் கூட சோ மனசை மாத்தும் போது அவங்க மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா முழுமையான மனசோட மாறுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. கரெக்டா? சரி, அவங்க அப்படி மாறினாலும் கூட அவங்களோட அந்த மாற்றம் லைஃப் லாங் வருமா, ரொம்ப நாள் அது நீடிக்குமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரியா? சோ நம்ம இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தங்களை டார்ச்சர் பண்ணி அவங்கள நம்ம மாத்தணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது ரொம்பவே தவறு. நமக்கான விஷயம் நம்மள சேரும். நம்ம எதையுமே போய் மாத்தணும்னு அவசியம் இல்லை, நம்மள மட்டும்தான் நம்ம மாத்திக்கணும். ஒருத்தங்க நம்மள ஒரு இழிவா பேசுறாங்க, அதுக்காக நம்ம அவங்கள போய் மாத்தணும் அவசியம் இல்லை, நம்மளதான் நம்ம மாத்திக்கணும், நம்மளதான் நம்ம மேம்படுத்திக்கணும். லைக் நீ பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா அவனுக்காக நம்ம அவன் நீ நல்லவன் தான், உன்கிட்டயும் பணம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவன் பெருமையா பேசணும் அப்படின்னா நமக்கான அந்த போக்கஸ்ல மட்டும்தான் செயல்படுத்தணும். எந்த விஷயத்த நம்ம போக்கஸ் பண்ணி நம்ம அதுல பெஸ்டா வரோம்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி என்ன சொல்ல போறான், ஓகே அவன் சூப்பர் அப்படின்னு சொல்ல போறான். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம அவனை மாத்தணும்னு நினைச்சு ஃபோர்ஸ் பண்ணிட்டு சரி நீ நல்லவன் தான், நீ ஒரு கரெக்டான பர்சன் தான் அப்படின்னு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நம்ம சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது தவறான செயல். எப்பவுமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க்கிங் பிளேஸா இருந்தாலும் சரி, எங்கேயுமே நம்ம யாரையும் மாத்தக்கூடாது. நம்மள ஒருத்தங்க தப்பா நினைக்கிறான் அப்படின்னா அவனோட யோசனை தான் தப்பு. நம்ம அப்போ நம்மகிட்ட இந்த குறை இருக்கிறதுனால அவன் பேசுறான், அதை நம்ம சரி பண்ணணும். அது நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயமும் அது கரெக்டான விஷயம். இது இந்த மாதிரி நம்ம சொசைட்டில ஒரு நல்ல ஒரு வேல்யூவா வாழல அப்படிங்கும் போது நம்மள எல்லாருமே சீப்பா பேசுவாங்க, நம்மள எல்லாருமே இது பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு போய் நம்ம ப்ரூஃப் பண்ணி அடுத்தவங்களை நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எந்த விதமான அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. சோ நம்ம மாத்தி இந்த சொசைட்டில நம்ம ஒரு வேலிட் பர்சனா மாறணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட ஏமா இருக்கணுமே தவிர தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ண கூடாது. சோ இதுதான் நான் யாரையுமே நம்ம மாத்த முடியாது, நம்மளுக்கு அடுத்தவங்களை மாத்தணும் நமக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். சோ மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.